Annyeong friends, welcome back to our channel. இந்த வீடியோல நாம சூப்பரான கொரியன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப்போட நேம் meyok சூப் அப்படின்னு சொல்வாங்க. கொரியன் பர்த்டே சூப்னு சொல்வாங்க. நம்ம சூப் செய்யறதுக்கு தேவையான சீவீட் எடுக்க போறோம். இது ட்ரைடா பாக்கெட்ல கிடைக்கும். இத வந்து தண்ணில நம்ம ஊற போட்டோம்னா அது வந்து ஃப்ரெஷ் லீஃப் மாதிரியே ஆயிரும். கொஞ்சமா எடுத்து இந்த தண்ணில போட்டோனே எப்படி ஃப்ரெஷ்ஷா மாறுது பாருங்க. மேஜிக் மாதிரி ஆயிருச்சு. இது பார்க்கறதுக்கு நம்ம ட்ரைட் க்ரீன் டீ லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். நம்மளோட சீவீட்ஸை 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிடலாம். பார்க்கறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ் சீவீட் மாதிரியே இருக்குது. வலுவலுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம 5 மினிட்ஸில் சூப் செய்ய போகிறோம். அடுத்தது நம்ம சீவீட்ஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது ட்ரைட் பொல்லாக். அதையும் வாட்டரில் போட்டு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் ட்ரைட் பொல்லாக் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளஃபியாக மாறிடுச்சுன்னு. இது கூட கொஞ்சம் மஷ்ரூம், கேரட், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிம்மும் எடுத்திருக்கேன். இந்த சீவீட் சூப் செய்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இதுதான் பர்த்டே அன்னைக்கு கொரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக காலையில் சாப்பிடுவாங்க. இந்த சூப்புக்கு நிறைய நியூட்ரிட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ சான்ஸ் கிடச்சா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த சீவீட்ஸை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிசரை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணாலே போதும். பாருங்கள் பார்க்கறதுக்கு நம்ம முருங்கைக்கீரை மாதிரியே இருக்குது. இது அதை விட ரொம்ப சத்துள்ளது. இப்போ நம்ம சூப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் சீசேம் ஆயில் ஊற்றணும். இந்த சீசேம் ஆயில் கொரியன் குக்கிங்க்கு ஒரு மஸ்டான இன்க்ரீடியன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்க்குமே இந்த சீசேம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. 2 டீஸ்பூன் சீசேம் ஆயில் ஊற்றிட்டு அந்த ட்ரைட் பொல்லாக்கை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணனா போதும். அடுத்ததாக நம்ம கட் பண்ண சீவீட்ஸை உள்ளே போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். அடுத்ததாக நம்மளோட மஷ்ரூம், கேரட், அப்புறம் ஸ்ட்ரிம்மையும் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது தான் இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம அரிசி கழுவுன அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணணும். நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அரிசி கழுவுன தண்ணியை ஆட் பண்ணி நம்ம சூப் செய்யும் போது இன்னும் ஃப்ளேவர்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குது. ஸோ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணணும். சூப் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் இல்லைனா ஃபிஷ் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் நம்மளோட meyok சூப் ரெடி. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சீவீட் சூப்பை நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட meyok சூப் ரெடி ஆயிடுச்சு. சீவீட் சூப் பார்க்குறதுக்கே செம்மையாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ஒரு சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாஸ் ரெடி. நான் இதில் வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஸ்பைசி வேணும்னா இது கூட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேம் வெஜிடபிள் தான். ஒரு பேனில் சீசேம் ஆயில் ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் நம்ம பாயில்டு ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அப்போ தான் நம்மளோட சாஸ் எல்லா இதுலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் இது கூட கொஞ்சம் க்ரீன் லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறேன், அதாவது லெட்டூஸ். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் லெட்டூஸ் போட்ட உடனே நல்லா கலர்ஃபுல் ஆகிட்டு இந்த லெட்டூஸை ஸ்மாலாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ஃப்ரைட் ரைஸ் எக் அப்புறம் இந்த நம்மளோட மியோக் சூப் வந்து சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் our video.